தளபதி விஜய் அவர்கள் சமீபத்துல தான் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். இவர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆனாலுமே அதற்குள்ளாரையே மக்களுடைய செல்வாக்கு இளைஞர்களை கவர் பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவில்லை அப்படின்னாலுமே அடுத்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல கூட தளபதி விஜய் அவர்களே ஜெயிக்கலாம் அப்படின்ற கருத்து கணிப்புகளுமே வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது இவர் கட்சி ஆரம்பித்த உடனேயே பெரிதாக சினிமா பிரபலங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணலையா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தளபதி விஜய் அவர்களிடம் பேசியிருந்தாராம். அப்போது உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சூப்பர் ஸ்டாரோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல அவருடைய உடல்நிலைய காரணம் காட்டி அவர் அரசியல் இருந்து விலகிட்டாரு. பின்னர் தற்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கி அதிரடியாக செயல்பட்டு கொண்டுட்டு இருக்க இந்த வேளையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்படி பேசியிருப்பது தாவேகா தலைவரான தளபதி விஜய் அவர்களுக்கு புதுவிதமான உத்வேகத்தை கொடுத்திருக்கார். மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சில ஆலோசனைகளையுமே சொல்லியிருக்காரு. அதனையுமே தளபதி விஜய் அவர்கள் இன்றளவுமே கடைபிடித்து வரார் அப்படின்ற தகவல் அவருடைய தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.